ஆமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரா நாம் கடந்து செல்லுவோம். எப்பயுமே இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமா என்ன பண்ணுது நடக்குது. ஒரு வார்த்தையை வாசித்து கொஞ்ச நேரம் ஆண்டவர் இந்த வருஷத்துக்கு நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் ஜெபித்த பொழுது ஆண்டவருடைய சமூகத்துல நான் அதிகமாய் ஜெபம் பண்ணி வேதத்தை அதிகமாய் படிப்பது உண்டு. அப்படி படிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை எனக்கு ஞாபகப்படுத்தினார். 1 நாளாகம புஸ்தகம் அதோட 28வது அதிகாரம் 20வது வசனம். 1 நாளாகமும் 28வது அதிகாரம் 20வது வசனம். பாப்பா சூடா இல்ல பாப்பா, சூடு இல்ல. நீ பலங்கொண்டு தைரியமாய் இருந்து நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர், எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? 1 நாளாகமம் 28:20 பக்கம் சொல்லுங்க. எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். அந்த பக்கம் அந்த லைட் ஏரியா மாதிரி வருவேன், இருட்டா இருக்கு. சர்ச்சில் கேக் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாரும் அதை எடுத்து மனசுல வச்சுங்க. கர்த்தர் 28வது அதிகாரம் 20வது வசனம். இந்த வருஷம் சபைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம். தாவீது சாலமோனை நோக்கி தைரியமாயிரு. எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? இதுல 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல சாலமோன் தாவீது சாலமோனத்துல ஆலயத்தை கட்டும்படி சொல்றார். நம்ம ஆலயத்தை கட்டும்படி அப்படிங்கிற அந்த டாபிக்கை எடுத்துட்டு ஆண்டவர் நமக்கு என்ன இதுல இருந்து நமக்கு சொல்ல விரும்புகிறார் என்பதை குறித்து நம்ம என்ன பண்ணுவோம்? அறிக்கை செய்வோம். மீண்டும் வாசிப்போம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி. தாவீது தன் மகன் சாலமோன் இடத்துல ஆலோசனை சொல்லுகிறார். என்ன ஆலோசனை சொல்லுகிறார்? நீ பலங்கொண்டு தைரியமாயிரு. அடுத்தது நடுப்பகுதியில நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. 3வது, சகல கிரியைகளையும் நீ முடித்து தீர்மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். 3 காரியத்தை சொல்லுகிறார். 3 காரியத்தை கன்ஃபர்ஸ் பண்ணுகிறார். என்ன சொல்லுகிறார்? தாவீது தன் மகன் சாலமோன் இடத்துல சொல்லுகிறார், நீ பலங்கொண்டு தைரியமாய் இரு. என்ன சொல்றாரு? பலங்கொண்டு தைரியமாய் இரு. நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. சகல கிரியைகளை நீ முடித்து தீர்மட்டும், சகல கிரியைகளை நீ முடித்து தீர்மட்டும் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இந்த 2025ஆம் ஆண்டு நமக்கு, நம்முடைய சபைக்கு, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? இந்த 3 விஷயத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். 1, நீ பலங்கொண்டு தைரியமாயிரு. ஹல்லேலூயா. 2024ஆம் வருஷம் நமக்கு பலம் இல்லாம இருந்திருக்கலாம், தைரியம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் 2025ஆவது வருஷத்துக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நமக்கு ஒரு 2024ஆம் ஆண்டுல இல்லாத ஒரு பலமும் தைரியத்தையும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ சோர்ந்து போகாத, பயந்து பயந்து நடுங்காத, எதை குறித்தும் பயப்படாத, சில விஷயங்களை குறித்து பயப்படாத, சில காரியத்தை குறித்து பயப்படாத. நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமாக சில காரியங்கள், சில விஷயங்கள், ஏதாவது ஒரு காரியம் நடக்கிறதா, பயப்படாத, கலங்காத, நீ தைரியமா இரு, பலம் கொண்டு இரு. கர்த்தர் சொல்றார்,
2025வது வருஷம் நாம் சுதந்தரிக்க போகிற வருஷம். நாம் சுதந்தரிக்க போகிற வார்த்தை என்ன தெரியுமா? நாம் தைரியமா இருக்க போகிறோம், நாம் பலம் கொண்டு இருக்க போகிறோம், நாம பயப்படாம இருக்க போகிறோம், நாம் கலங்காமல் இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம தைரியமா இருந்துட்டோம்னா, நம் பலம் கொண்டு இருந்துட்டோம்னா, நம் பயப்படாம இருந்துட்டோம்னா, நம் கலங்காம இருந்துட்டோம்னா, இப்பதான் கடைசியில கர்த்தர் சொல்லி முடிக்கிறாரு, சகல கிரியைகளையும் நீ முடித்து தீர் மட்டும் சொல்றாரு பாருங்க. நீ பர்சனலா ஒவ்வொரு நபரை பார்த்து சொல்கிறார். நீங்கிறார், நீங்கள் அப்படின்னு சொல்லல. நீ அப்படின்னா உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றார், நீ முடித்து தீர் மட்டும். உனக்கான தேவன் வைத்திருக்கிற கிரியைகள் என்ன? உன் வாழ்க்கை குறித்ததான கிரியை என்ன? உன் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்ததான கிரியை என்ன? உன் குடும்பத்தை குறித்ததான கிரியை என்ன? உன் எதிர்காலத்தை குறித்ததான கிரியை என்ன? இவைகள் எல்லாம் நீ 2025 வருஷத்துல இதை நான் அடையணும், இதை நான் தீரணும், இதை நான் முடிக்கணும், இந்த டார்கெட், இது இப்படி தரிசனம், இது என்னுடைய கோல், இந்த வருஷத்துல நான் திருமணத்தை முடிக்கணும், இந்த வருஷத்துல நான் வேலை வாங்கணும், இந்த வருஷத்துல என் குடும்பத்தை எப்படியாவது ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நீ கிரியைகள் வெளிப்படுத்துற பாத்தீங்களா? அதை முடித்து தீரு மட்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கான எதெல்லாம் கிரியைகளை வச்சிருக்கிறாரோ அவைகள் எல்லாம் நீங்கள் முடித்து தீர் மட்டும். உங்கள் ஆண்டவர் விடவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை சுதந்திரித்துக் கொள்வோமா? ஹல்லேலூயா. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு இந்த ஆலோசனை கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? சாலமோனுடைய காலத்துல தேசம் அமைதியா இருந்தது. அப்போஸ்தலர் 9:31 வாசிச்சீங்கன்னா, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31 சொல்லப்பட்டிருக்குது. யூதேயா தேசம் முழுவதும் சமாதானம் அடைந்தது. வாசிங்க அத. அப்போஸ்தலர் 9:39 அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று தெரிஞ்சுதான். இந்த யூதேயா, கலிலேயா இருக்கு பாத்தீங்களா? இது சாலமோன் வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அங்கே பவுல் தன்னுடைய நிருபத்தை எழுதும்போது அங்க லூக்கா அதை எழுதி வைக்கிறார். யூதேயா, கலிலேயா, இந்த தேசம் முழுவதும் சாலமோன் வாழ்ந்த காலத்துல மிகப்பெரிய ஒரு சமாதானம் இருந்ததாம், அமைதி இருந்ததாம் அந்த தேசத்துல. ஆனாலும் தாவீது தான் மகனை பார்த்து சொல்றாரு, நீ அதே 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை எடுங்க. 9வது வசனம் 28:9. 1 நாளாகமம் நம்ம படிச்சோம் இல்லையா? அதுல 28:9வது வசனம். என் குமாரனாகிய சாலமோன், நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு சேவி. இப்பதான் ட்விஸ்டே வைக்கிறார் பாருங்க. அந்த வார்த்தையை நல்லா நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க பைபிள்ல. அடுத்து சொல்றாரு பாருங்க, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளையும் தோற்றங்களையும் அறிந்திருக்கிறார். நீ அவரை தேடினார். பாருங்க, இதான் குறிச்சு வச்சுங்க. நீ அவரை தேடினாள் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டு விடாமல். போதும் இந்த ஒரு வார்த்தை. நீ அவரை தேடினாள். யாரை தேடினாள்? கர்த்தரை தேடினாள், ஆண்டவரை தேடினாள். தன் மகன் சாலமோனுக்கு ஆலோசனை சொல்றாரு, தப்பா உன் காலத்துல தேசம் அமைதியா இருக்குன்னு நினைக்காத, உன் காலத்துல உன் தேசம் நல்லா இருக்கு நினைக்காத, செழிப்பா இருக்கு நினைக்காத. நீ அவரை தேடினாதான் அவர் உனக்கு தென்படுவார். அவரை தேடாத பட்சத்துல, ஆண்டவரை தேடாத பட்சத்துல அவர் உனக்கு தென்படவே மாட்டார். அவர் ஆலோசனை கொடுக்கிறாரு. தாவீது தன் மகன் சாலமோனுக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு, நீ கர்த்தரை அறிந்து நடந்து கொள்ளு. நீ அவரை தேடுகிற காலம் அது. நீ அவரை தேடுகிற காலத்துல நம்ம உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த 2025வது வருஷம் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் எதை தெரியுமா கொடுக்கிறாரு? நீ பலம் கொண்டு தைரியமா இருந்து காரியத்தை நடப்பதற்கு நாம் அவரை தேடுகிற காலத்துல வந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த 2024 கடந்து போகட்டும். கர்த்தரை தேடாத நாட்கள் கடந்து போகட்டும். நம் கர்த்தரை நம்ம ஒரு நாளும் நம்ம அறிந்து கொள்ளாத நாட்கள் கடந்து போகட்டும். தேவனை அறிந்து கொள்ளாத நாட்கள் கடந்து போகட்டும். ஆனால் கர்த்தரை அறிந்து கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தரை தேடிக் கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தரோடு இணைக்கப்பட்டு இருக்கும் பொழுது, கர்த்தரோடு உறவுல இருக்கும் பொழுது, கர்த்தரோடு கூட அவரை அறிந்து உறவாடுகிற ஒரு நிலைமையில நீங்களும் நானும் வாழும் பொழுது, நிச்சயமாக அந்த தேவனை அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயம் நமக்கு அவர் தென்படுவார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு தென்படுவார். அதுதான் சொல்றார், நாம் அவரை தேடும் பொழுது அவர் நமக்கு தென்படுவார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, 2025 வருஷம் நாம் அவரை தேடுகிற காலம். நாம் அவரை தேடுகிற காலம்.
தேடாமல் விட்டு விடக்கூடாது. நாம சபைக்கு வராம விட்டு இருந்துடக்கூடாது. நம்ம இந்த வருஷத்துல ஆண்டவரோடு கூட ஒரு விஷயம் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, இந்த வாக்குத்தத்தம் சொல்லப்பட்ட அந்த வசனம், ஆண்டவரை நாங்கள் கன்ஃபஸ் பண்ணுகிறோம். நாங்க இனிமே உண்மை நாங்கள் தேடுகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த 2025 வருஷம் நாங்கள் உண்மை தேடுகிறோம் ஆண்டவரே. உண்மை நாங்கள் தேடி உண்மையுடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இனி நான் தேடாம இருந்த காலம் போதாண்டவரே. நான் இனி உலகத்தோடு வாழ்ந்த காலம் போதாண்டவரே. நான் உலகத்தோடு ஜீவித்த காலம் போதாண்டவரே. இனி நான் கர்த்தரை தேடுகிற காலத்துல வந்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறணும்னா நாங்க பயப்படாம தைரியமா இருந்து எங்க காரியத்தை குறித்து, என் குடும்பத்தை குறித்து சகல கிரியைகளை நடப்பிக்கிற தேவன் என்னோடு கூட வரணும்னா நான் அவரை தேடுகிற காலத்துல வந்திருக்கிறேன். நாம சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, நம்ம எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, நம்ம எப்படி ஜீவிக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, நாம் எப்படி அவரை தேடுகிறோம் என்பது முக்கியம். ஹல்லேலூயா. பணத்தை எந்த அளவுக்கு தேடி தேடி சம்பாதிக்கிறோமோ, பொருளை எந்த அளவுக்கு தேடி தேடி சம்பாதிக்கிறோமோ, வீடு கட்டணும்னு சொல்லி எப்படி எந்த அளவுக்கு நம்ம சம்பாதிக்கிறோமோ, அதுல தேடுகிற நேரம், அதுல தேடுகிற காலம், அதுல தேடுகிற ஒரு உற்சாகம். ஆனால் கர்த்தரை தேடுகிறதுல நமக்கு ஏன் இல்ல? கர்த்தரை தேடுகிறதுல ஏன் நமக்கு அந்த உற்சாகம் வரமாட்டேங்குது? ஐயோ, கர்த்தரை தேடணுமே, அவர் அறிகிற அறிவு நமக்கு உண்டாகணுமே. தேவன் யார் என்பதை எப்படி நம்ம அறிந்து கொள்வது? நாம் அவரை தேடுகிற காலத்துக்குள்ள வந்து விட வேண்டுமே. இந்த 2025 வருஷத்தோட கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரை பார்த்து நீ 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 கர்த்தரை தேடினால் அவர் நமக்கு தென்படுவார். எப்படி நம்ம ஆண்டவரை பார்க்க முடியும்? ஏதோ ஒரு உருவத்துல நம்ம அவரை பார்க்கணும்னு நம்ம நினைக்கிறோமா? இல்ல ஏதோ ஒரு வடிவத்துல நம்ம அவரை பார்க்கணும்னு நினைக்கிறோமா? இயேசுவை இல்ல சிலுவையில நம்ம அவரை பார்க்கணும்னு நினைக்கிறோமா? இல்லங்களுக்கு போகிறோமா? கடலுக்கு போகிறோமா? புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறோமா? எதை நோக்கி நம்முடைய பயணம் போய் கொண்டிருக்கிறது? நம்முடைய பயணமானது எங்கே போய் கொண்டிருக்கிறது? நாம் கர்த்தரை தேடுகிற காலத்துல நீங்களும் நான் வந்து விட்டோம். அல்லேலூயா. அவரை தேடுகிற காலம் இது. அவரை விட்டு விட்டால் அவருக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டு விடும். ஒரு வாரம் வரலனாலே, ஒரு வாரம் ஒரு நாள் ஜெபிக்கலனாலே, ஒரு நாள் வேதத்தை படிக்கலனாலே ஏதோ அவருக்கு நமக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் ஏதோ தூரத்துல இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு வருது. ஆனா வருஷம் முழுவதும், வாரம் முழுவதும் தேவனை தேடாது இருக்கிற உணர்வு எப்படி நமக்கு வருகிறது? அல்லேலூயா. ஒரு அதிகாரம் படிக்கல, ஒரு வசனம் படிக்கல, ஏதோ ஒரு காரியத்துல நம்ம தொய்து போயிருக்கிறோம். 1 மணி நேரம் ஜெபிக்கல, 10 நிமிஷம் ஜெபிக்கல, ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளால நெருங்க முடியல. அந்த நேரத்துல நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பேக், ஒரு கேப் இருக்கு பாத்தீங்களா? கேப். இதுல நம்ம ஆண்டவர் ஐயோ நம்மளை விட்டுட்டோமே, தேடாம விட்டுட்டோமே, 24 வருஷம் கர்த்தரை நம்ம தேடாம விட்டுட்டோமே. இனி அப்படி இருக்க போகிற காலம் அல்ல. கர்த்தர் எப்படி தாவீது சாலமோனுக்கு ஆலோசனை கொடுத்து நீ கர்த்தரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார் சொன்னது போல இந்த வருஷத்துல நீங்கள் நானும் இழந்து போன ஆண்டவரை நம்ம மறுபடியும் தேடுவோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இழந்து போன அந்த ஆண்டவரை, இழந்து போன அந்த இயேசுவை, விட்டு போன அந்த அன்பை, விட்டு போன அந்த மகிமையை, விட்டு போன அந்த அபிஷேகத்தை, விட்டு போன அந்த தரிசனத்தை, விட்டு போன தேவ மகிமையை, இழந்து போன அந்த ஐக்கியத்தை, இழந்து போன அந்த அன்பை, நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த நீதியை, உலகம் என்னை மேற்கொண்டு விட்டது, நான் உலகத்தை மேற்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? நான் தேவனால் பிறக்கப்பட்ட ஒரு மனிதனா, இந்த தேவனை தேடுகிற ஒரு மனிதனா, இந்த கடைசி காலத்துல நீங்கள் நானும் எழுப்புதல் நிற்கிற பிள்ளைகளா, இந்த பட்டணத்துல ராஜ்யத்தை அசைக்கிற பிள்ளைகளா நீங்கள் நானும் மாற வேண்டுமானால் நாம் கர்த்தரை தேட வேண்டும். அல்லேலூயா. அந்த உணர்வு உங்களுக்கும் எனக்கு வர வேண்டும். கர்த்தரை தேடணும். எப்படியாவது தேடணும். வசனத்தை படிச்சாவது தேடணும், பாட்டு பாடியாவது தேடணும், எப்படியாவது ஐயா கிட்ட போய் ஜெபம் பண்ணியாவது தேடணும், எப்படியாவது ஆலயத்துக்கு போயாவது தேடணும். எங்கேயாவது அவரை தேடுகிற காலம் இருக்கிறதா? எப்படியாவது ஜெபிக்கிற காலம் இருக்கிறதா? ஆவிக்குரிய கூட்டம் எங்கேயாவது நடக்கிறதா? என்னை உயிர்ப்பிக்கிற கூட்டம் ஏதாவது நடக்கிறதா? எனக்கான ஒரு கூட்டம் நடக்கிறதா? என்னை உற்சாகப்படுத்தக்கூடிய கூட்டம் நடக்கிறதா? அங்கே என்னுடைய பங்கு இருந்து எப்படியாவது நான் ஆண்டவரை தேட வேண்டுமே, எப்படியாவது நான் ஆண்டவரை பிடித்துக் கொள்ள வேண்டுமே, எப்படியாவது என் ஆண்டவர் எனக்குள்ள வர வேண்டுமே. கர்த்தரை விட்டு நான் தூரம் போக கூடாது. 24 வருஷம் போகட்டும். இந்த 25வது வருஷத்துக்குள்ளாவது கர்த்தரை தேடி 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 அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் கண்டடையாவிட்டால் அவரிடத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதம் வரப்போகிறது அல்ல. அல்லேலூயா. இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீ பலம் கொண்டு தைரியமா இருக்கணும், நீ கலங்காமல் பயப்படாமல் இருக்கணும். ஆனா அவரை தேடாமல் கிடைக்காது. அல்லேலூயா. எப்படி தேடுவது? எப்படி தேடுவது? எப்படி தேடுவது? எப்படி? நீங்க ஆலயத்துக்கு வந்து பாருங்க.
அவரை தேடி பாருங்க ஆண்டவரே, அவரை தேடி பாருங்க. சமாரியா ஸ்திரீ, யோவான் 4ஆம் அதிகாரத்துல சமாரியா ஸ்திரீ அங்க இயேசுவை தேடி அங்க அந்த இடத்துல ஒரு சம்பாஷணை நடக்கிறது. நான் கொடுக்கும் தண்ணீரோ ஜீவ தண்ணீர், அது உனக்கு தாகம் உண்டாகாது இயேசு சொல்றார். உடனே சமாரியா ஸ்திரீ அங்கிருந்து, ஐயோ எப்படி நான் ஒரு சமாரியா ஸ்திரீயாச்சே, எப்படி என்னிடத்துல நீங்க சமாரியனுக்கும் யூதேயாவுக்கும் அந்த நாட்கள்ல ஒரு பெரிய போர் நடக்கும். சமாரியா ஸ்திரீக்கும் யூதேய தேசத்துக்கும் இப்ப போர் நடக்குது பாருங்க. அத மாதிரி அப்போ சமாரியாவுக்கும் யூதேயாவுக்கும் அவங்களால சேரவே முடியாது. எப்படி ஆகும்? யார் சொல்றா? சமாரியா ஸ்திரீ சொல்றா. ஆண்டவர் ஒரு விஷயத்த சொல்றார், தீர்க்க தரிசனமா சொல்றார். உடனே ஆண்டவர் சொன்னா, விளக்க விரும்பல. அவள் ஊருக்குள்ளே போய் நான் ஒரு தீர்க்கதரிசியை பார்த்தேன். என்னை குறித்து அவர் திட்டமும் தெளிவுமாக என் குடும்பத்தை குறித்து என் வாழ்க்கை குறித்து அவர் அழகாய் சொல்லிவிட்டார். யார் சொன்னது? ஒரு விபச்சாரி. இப்ப இருக்கிற 5வது இருக்கிற புருஷனும் எனக்கு புருஷன் அல்ல. அவ சொல்றா, ஒரு விபச்சார ஸ்திரீ அங்க ஊருக்குள்ள போய் நான் ஒரு தீர்க்கதரிசியை பார்த்தேன். வந்து பாருங்கள். எப்படி ஆண்டவரை தேடுவது? நீ வந்து பார், ஆலயத்துக்கு வந்து பார், உனக்கு சுகம் கிடைக்கும். ஆலயத்துக்கு வந்து பார், நீ கர்த்தரை தேடிப்பார், உன் குடும்ப சூழ்நிலை மாறும். நீ கர்த்தரை தேடிப்பார், உனக்கு உண்டானதை கர்த்தர் அநேக காரியத்துல ஒரு வெற்றியை தருவார். அல்லேலூயா. நம்ம அவரை தேடாத பட்சத்துல என் வாழ்க்கை மாறணும், என் கசப்பு மாறணும், என் வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றி வரணும், முயற்சி வரணும், தோல்வி வரக்கூடாது, ஆசீர்வாதம் வரணும். வீட்டிலே உட்கார்ந்துகிட்டு எங்கே ஒரு மூலையில உட்கார்ந்துகிட்டு நான் கர்த்தரை தேட மாட்டேன், ஆனா என் மனசுக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்லிக்கிட்டு அங்கேயுமே சொல்லிக்கிட்டு தர்றதுனால கர்த்தரை தேடியாமல் எதுவும் நமக்கு பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த சமாரியா ஸ்திரீ ஓடி போய் ஊருக்குள்ள போய் அங்கே சொல்கிறார், வந்து பாருங்கள். தீர்க்கதரிசி இயேசுவை எப்படி பிரகடனப்படுத்துறா பாருங்க. அல்லேலூயா. அந்த சமாரியா ஸ்திரீ உடனே பற்றி கொண்டாள். ஆண்டவரை தேடுகிற காலத்துல உடனே பற்றி கொண்டாள். தன் பாவத்தை அறிக்கை செய்தால் உடனே இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு வைராக்கியம். இந்த வருஷத்துல நீங்களும் நான் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் அவரை தேடாமல் இருப்பேன். ஆனால் ஒரு நிமிஷம், ஒரு வாரம், ஒரு மாசம் நான் அவரை தேடாமல் ஒரு நாள் இருந்து விடவே கூடாது. ஆண்டவரே, எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் பிரச்சனை, எத்தனை அவமானங்கள் வந்தாலும் பரவாயில்ல, என்னை எதிர்த்து எத்தனை விதமான சூழ்நிலைகள் நடந்தாலும் பரவாயில்ல, ஆனா நான் கர்த்தரை தேடுகிறத மாத்திரம் நான் விடவே மாட்டேன். அவரை நான் பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். சொல்லி பாருங்க. இயேசுவை நான் பார்க்கணும், எப்படியாவது இயேசுவை பார்க்கணும், அவரை தரிசிக்கணும், அவரோடு கூட உறவாடணும், அவரோடு கூட ஐக்கியப்படணும், அவரோடு கூட அன்பு செலுத்தணும், அவரை எனக்குள்ள வரணும், நான் அவரோடு கூட ஐக்கியப்படணும், நான் அவருக்குள்ளவும். இப்படிப்பட்ட உறவு ஐக்கியம் எப்படி தெரியுமா வரும்? நாம் அவரை தேடும் பொழுதுதான் வரும். அல்லேலூயா. அவரை தேடாத பட்சத்தில் அவரை பார்க்க முடியாது. அவரை தேடாத பட்சத்தில் அவருடைய உணர்வை நம்ம உணர்ந்து கொள்ள முடியாது. அவருடைய உணர்வுக்குள்ள நாம் வரவே முடியாது. அவரை தேடும் பொழுதுதான் இவைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உபாகமம் 31:23 வாசிங்க. அந்த வசனத்துல 3 காரியம். 1, பலம் கொண்டு தைரியமாயிரு. 3வது, நீ பயப்படாமல் கலகாமல் இரும். சகல கிரியைகளையும் முடித்து தீர்மட்டும் உன்னை விட மாட்டார். உபாகமம் 31:23. அவர் நூனின் குமாரனாக யோசுவாவை நோக்கி, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் அவர்களை நடத்தி கொண்டு போய் நான் உன்னோடு இருப்பேன் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். கர்த்தர் என்ன தெரியுமா கட்டளையிடுகிறார்? அவர் இந்த வருஷத்துல நம்மை நடத்தி கொண்டு போகிறவர். ஆமென். சொல்லுங்க, ஆண்டவரே, நீ பலம் கொண்டு தைரியமா சொல்லிட்டீங்களே, அவர் பலம் கொண்டு தைரியமா இருக்கிறவர் அல்ல, இந்த வருஷம் முழுவதும் நம்மளை நடத்துகிறவர். அது சொல்லப்பட்டு பாருங்க, இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துல நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய். இப்ப நான் நூனின் குமாரன் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போறான். இப்ப நான் கன்ஃபர்ஸ் பண்றேன். இப்ப நம்ம எல்லாம் கன்ஃபர்ஸ் பண்ணணும். என்ன அறிக்கை செய்யணும்னா, ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே, நீங்க இந்த வருஷத்துல என்ன நடத்தி கொண்டு போங்க. நானா போயிடக்கூடாது. நானா என்ன பண்ணிடக்கூடாது? போயிடக்கூடாது. நான் சுயமா எதுவும் முடிவு எடுத்துடக்கூடாது. மாம்சத்துல எதுவும் முடிவு எடுத்துடக்கூடாது. உலகத்தின் கிரியைகளை முடிவு எடுத்துடக்கூடாது. உலகத்தின் ராஜ்யம் முடிவு எடுத்துடக்கூடாது. இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை, இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்து எனக்கு வரணும்னா நீங்க எனக்கு முன்னாடி போய் நடத்துங்க. அல்லேலூயா. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, இந்த வருஷம், இந்த 25வது வருஷம் நீங்க நடத்துங்க. பேதுரு சொல்லுகிறான், இயேசுவை பார்த்துட்டு, ஆண்டவரே, நானும் கடலில் இறங்கி வரலாமா? வாங்குறாரு. கொஞ்ச நேரம் வந்தோன்னா பயப்படுறான், பயந்துட்டான்.
உடனே ஆண்டவர் அவன் கரத்தை பிடித்து கொண்டார். ஆமா, அவன் ஆண்டவர் கரத்தை பிடிச்சுக்கல, ஆண்டவர் தான், இயேசுதான் பேதுருவை கரத்தை பிடித்து கொண்டார். அப்படின்னா என்ன அர்த்தம் நான் சொல்ல வரேன், இந்த 2025 வருஷத்துல நீங்க அவர் கரத்தை பிடிச்சுக்கிறாதீங்க. ஏன்னா நீங்க விட்டுருவீங்க. சூழ்நிலைகள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது, பாடுகள் வரும்பொழுது, உபத்திரம் வரும்பொழுது, வேதனைகள் வரும்பொழுது, அவமானங்கள் வரும்பொழுது, சில சகிக்க முடியாத சில சூழ்நிலைகள் உங்களை சுற்றி வரும்பொழுது நீங்க அவருடைய கரத்தை விட்டுருவீங்க. என்ன ஆண்டவரே, என் சூழ்நிலை, என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு, என் பின்னணி இப்படி ஆயிடுச்சு, என் குடும்பம், என் சமுதாயம், என் ஊரு மக்கள் இப்படி ஆயிட்டு, அவரை விட்டுருவீங்க. பேதுருவின் கரத்தை இயேசு பிடித்தார். இந்த வருஷத்துல நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்ய வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? அவர் இயேசு பேதுருவின் கரத்தை பிடித்த உடனே அவன் மூழ்கி போகவில்லை, கர்த்தர் அவனை தூக்கி எடுத்தார். மூழ்கி போக வேண்டியவன், சாக வேண்டியவனை கர்த்தர் தூக்கி எடுத்தார். நீங்க நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், அந்த வருஷத்துல ஆண்டவரே நீங்க என்ன கரம் பிடிச்சு நடத்துங்க. ஆமென். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதிப்பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை. எப்படி பக்தன் அழகா பாடுறாரு, கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நம் கரத்தை பிடித்திருக்கிறார். நீங்க நானும் சொல்லணும், ஆண்டவரே நாங்க உங்க கரத்தை பிடிச்சுக்கிறத காட்டிலும் நீங்க ஏன் கரத்தை பிடிச்சீங்க. அவர் நம்மளை விட மாட்டார். நீயே போய் விழணும்னு நினைச்சாலும் விட மாட்டார். ஆமென். கடைசி நேரத்துல அந்த கல்வன், அந்த கடைசி நேரத்துல பரதேசி ஆண்டவரை சொல்றாரு, நீ நம்மள தப்பு செஞ்சோம், அவர் தப்பு செய்யலன்னு சொன்ன உடனே அவன் கரத்தை பிடிச்சு தூக்கி பரதேசில ஆண்டவர் உட்கார வச்சிட்டார். கடைசி நேரத்துல, கடைசி நிமிஷத்துல, உயிர் போற நேரத்துல அவன் கன்ஃபஸ் பண்றான், நாமளும் தப்பு செஞ்சுட்டு வந்து இந்த சிலுவையில நிக்கிறோம்டா, ஆனா இவரோ ஒரு தவறும் செய்யாதவர் சொன்ன உடனே தண்ணி கொடுத்து சொன்ன மாத்திரத்துல கர்த்தர் அவனை பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டார், பரதேசி கொண்டு போயிட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் நானும் கன்ஃபஸ் பண்ண, ஆண்டவரே நாம் அவரை கரத்தை பிடிச்சிருக்கணும். இந்த வருஷத்துல நீங்க எல்லாம் உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்களை ஒவ்வொருவரையும் கரத்தை பிடிச்சு நான் சொல்றேன். ஒருவேளை நம்ம தூக்க மயக்கத்தோடு இருக்கிறோமா, இல்ல நம்ம எப்படி எந்த சூழ்நிலை இருக்கிறோம் நமக்கு தெரியாது. ஆனா நீங்களும் நானும் சொல்லணும், ஆண்டவரே நீங்க என் கரத்தை பிடிச்சுக்கங்கப்பா. இந்த வருஷத்தை ஆரம்பிச்சுட்டு ஆண்டவரே, பிறந்துட்டு ஆண்டவரே, 1 மணி நேரம் போச்சு ஆண்டவரே, நீங்க என் கரத்தை பிடிச்சுங்க ஆண்டவரே. உங்க கரத்துல தான் நான் உட்கார்ந்து இருக்கிறேன், உங்க இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன், உங்க பிரசனத்துல நான் உட்கார்ந்து இருக்கேன், இயேசுடைய கரத்துல தான் நான் உட்கார்ந்து இருக்கிறேன். நீங்க என்ன பிடிச்சுக்கங்க ஆண்டவரே. என் வாழ்வில, என் தாழ்வில, என் இன்பத்துல, என் துன்பத்துல, என் கஷ்டத்துல, என் தோல்வியில, எனக்கு வரப்போகிற இனிதான் எல்லாமே வரப்போகுது. தோல்வி வரும், பிரச்சனைகள் வரும், அவமானங்கள் வரும், போராட்டங்கள் வரும். இனிதான் எல்லாத்தையும் நம்ம சகிக்க போறோம். அடுத்த நாள் விடிஞ்ச பிறகு நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாம். நான் பிராக்டிகலா சொல்றேன். அடுத்து விடிஞ்ச உடனே அம்மா முகத்துல முழிக்க போறோம், அப்பா முகத்துல முழிக்க போறோம், உடன் பிறந்த முகத்தோட முழிக்க போகிறோம், பக்கத்துல அக்க பக்கத்துல முழிக்க போறோம். ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண போகிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இத்தனை இடர்களுக்கு மத்தியில நீங்க ஏன் கரத்தை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நான் விழுந்து போக மாட்டேன், தவழ்ந்து போக மாட்டேன், என்ன நீங்க விட்டுற மாட்டீங்க. நான் எந்த சூழ்நிலை, நான் தப்பு செஞ்சாலும், பாவம் செஞ்சாலும், அநியாயம் செஞ்சாலும், அக்கிரமம் செஞ்சாலும், நீங்க ஏன் கரத்தை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு நாள் நான் உண்மை விட்டு தூரம் போக மாட்டேன். ஏன்னா நீதிமான் விழுந்தாலும் ஏறுதலும் எழுந்திருப்பான் என்ற வார்த்தையின்படி அவர் நம் கரத்தை பிடிச்சிருக்கும் பொழுது ஒரு நாள் நம்மளை அவர் கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. இதுதான் உண்மை. பேதுருவின் கரத்தை அவர் பிடிச்சுக்கிட்டார். ஆனா பேதுரு அநேக நேரத்துல தடுமாறி போனான். ஆண்டவரே மறுதலிச்சான். அதான உண்மை. ஆண்டவரே மறுதலிச்சான். அவர் யாருன்னு தெரியலன்னா இயேசுவ இன்னைக்கு நம்மள சொல்றான் பாருங்க. உலகத்துல நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது அவன் யாருன்னு தெரியலன்றான். அவரு யாரும் தெரியலன்றான். அது மாதிரி இயேசுவ அன்னைக்கு மறுதலிச்சான் பேதுரு. அந்த பேதுருவை கொண்டுதான் கர்த்தர் சபை எழுப்பினார். காரணம் என்ன தெரியுமா? பேதுருவின் கரத்தை அவர் பிடிச்சிருந்தார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆமென் சொல்லுங்க பாருங்க. பேதுருவின் கரத்தை அவர் பிடிச்சிருந்தார். இந்த வருஷத்துல நான் வாக்குத்தத்தமா சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், அவர் உங்க கரத்தை பிடிச்சுக்கிட்டார்னா உங்க வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரிதான், அவர் உங்களை அதே தூக்கிட்டு போயிடுவார். அவர் அப்படியே உங்களை தூக்கிட்டு போயிடுவார். அவர் உங்களை நடத்துவார். யோசுவா சொல்றான், அவர் உங்களை நடத்தி கொண்டு செல்லுவார். பலம் கொண்டு தைரியமாயிரு. உங்களை பலவீனப்படுத்துகிற காரியங்கள், தைரியத்தை கெடுக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருமானால் அவைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட கன்ஃபஸ் பண்ணி அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே என் பலத்தை கெடுக்கிற, என் தைரியத்தை கெடுக்கிற எப்பேற்பட்ட பொல்லாத ஆவிகள், பிசாசுகள் என் வாழ்க்கையில, என் குடும்பத்துக்குள்ள, என் தனிப்பட்ட வாழ்க்கையில வருமானால் நீங்க என்ன நடத்தி கொண்டு போங்க.
நான் மனுஷன் விழுந்துருவேன், நான் அந்த உலகத்துல ஜீவிக்கிற விழுந்துருவேன். ஆனா நீங்க என்ன பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நான் ஒரு நாள் விழ மாட்டேன். ஏன்னா நீங்க என் கரத்தை பிடிச்சிருக்கீங்க. வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கார். நம்ம எங்க இருக்கிறோமா? இன்னைக்கு உள்ளங்கையை கொண்டு போய் எங்க காமிக்கிறோம்? நம்ம ஜோசியக்காரர்கிட்ட காமிக்கிறோம், மாந்திரிகம் செய்யறோம்ட்ட போய் காமிக்கிறோம். அப்துல் கலாம் எழுதுவாரு, ஒரு வரி எழுதி இருக்கிறாரு, கனவு காணுங்கள் கனவை நினைவாக்குன்னு சொல்லிட்டு அந்த புஸ்தகத்துல நிறைய விஷயங்கள் எழுதுவாரு. கை இருக்கிற நீ போய் நீ கைரக உள்ள நீ ஜோசியக்காரட்ட பாக்குற கை இல்லாம எத்தனையோ பேர் எத்தனையோ விதத்துல சாதித்து கொண்டு இருக்கிறான். அவன் எந்த ஜோசியக்காரன்ட்ட போனான்? மூட நம்பிக்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பேய கண்டா பயம், பூனை கண்டா பயம், கழுதையை கண்டா பயம். ஏன் பயம்? ஏன் பலம் எங்க போச்சு? தைரியம் எங்க போச்சு? நமக்குள்ள இருக்கிற அந்த தைரியம் எங்க போச்சு? வீட்டுக்குள்ள போனது பயம். ஏதாவது ஒரு காரியத்தை பேசிக்கிட்டு இருப்போம், பள்ளி சவுண்ட் கேட்கும். நான் பாத்தியா, நான் சொன்னேன்ல, நான் சொன்ன பாரு, அது 6 மணி, அது என்னத்தையா பார்த்துட்டு பூச்சை பார்த்துட்டு பசியில கத்திக்கிட்டு கிடக்கும். உடனே பூச்சை பார்த்தன பயம். பூனை குறுக்க போச்சான், போகாத. சில மனிதர்கள் பார்த்தாலே குறுக்க போக மாட்டான். பாத்தீங்களா? எல்லாத்தையும் இந்த கதையெல்லாம் அவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். என்ன என்னத்த சொல்ல, அப்படியே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சோ தைரியத்தை இழந்துடாதபடிக்கு நீங்களும் நானும் பலம் கொண்டு தைரியமாய் நாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மளை நடத்தி செல்வார். அல்லேலூயா. அவர் நம்மை நடத்தி செல்வார். ஏங்க அம்மா நான் சொல்லட்டுமா, அவர் மட்டும் நம்மளை நடத்தி கொண்டு போயிட்டாருன்னு வச்சுங்களேன், நாம எதை என்ன பண்ண மாட்டோம், பயப்பட மாட்டோம். பூனை குறுக்க வந்தது, நாய் குறுக்க வந்தது, பயப்பட மாட்டோம், போயிட்டே இருப்போம். ஏனே வந்தாலும் போயிட்டே இருப்போம். ஏன் தெரியுமா? அவர் என் கரத்தை பிடிச்சிருக்கிறார். நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். நான் தைரியமானவன், எனக்குள்ள இயேசு இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் எதுக்காக அப்பப்ப ஆமேன் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தின்னு சொல்லுங்க, தூங்க கூடாதுன்னு தான் சொல்றேன். அதையும் மீறி ஒரு சர்ச்சில் பக்கத்து வீட்டுக்காரன் முடிச்சிருந்தது, பக்கத்து வீட்டுக்காரன் எப்ப பார்த்தாலும் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணானா. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணானா? எப்ப பாரு மைக்க போட்டுக்கிட்டு இவன் கத்திக்கிட்டே கிடக்குறான், எனக்கு பக்கத்து வீட்டுல தூக்கமே வர மாட்டேங்குது. யார் போய் கம்ப்ளைண்ட் பண்றா? பக்கத்து வீட்டுக்காரன் போய் கம்ப்ளைண்ட் பண்றான் போலீஸ் ஸ்டேஷன்ல. எப்ப பாரு இந்த பாஸ்ட் மைக்க அடிச்சுக்கிட்டு கத்துற, வாரம் தூங்க முடிய மாட்டேங்குது, டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அங்க இருந்து இன்ஸ்பெக்டர், போலீஸ் எல்லாம் வந்தாங்க. என்ன இவன் நாளைக்கு இதே தொல்லையா இருக்கான், போய் தான் நம்ம பார்ப்போம் சர்ச்சில் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். அங்க இருந்து ஒரு இன்ஸ்பெக்டர் உள்ள வந்து அமைதியா உட்கார்ந்தாரு. இங்க அட்டச்சி ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாம் தெரிக்குது, மிக்சர் எல்லாம் தெரிக்குது. அங்க 2 3 அங்கங்க உட்காந்து நல்லா கொரட்டை விட்டுட்டு தூங்கிட்டு. போலீஸ்காரங்க பார்த்தாங்க, இன்ஸ்பெக்டர் பார்த்தாங்க. டேய் நீ என்ன சொல்ற, அங்க போய் பாடுறா உள்ள எப்படி நிம்மதியா எத்தனை பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க பாடுறா. நீ வந்து தூக்கம் இல்லைன்னு சொல்ற, நீ சர்ச்சுக்கு போடா, சர்ச்சில் போய் உட்கார, உனக்கு தூக்கம் வரும். நீ சர்ச்சில் போய் உட்காரு, தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அவர் வேடிக்கையா சொல்லுவாங்க, அதனால சொல்லுறேன். அதனால அப்பப்ப என்ன பண்ணுங்க, கையை தூக்கி உற்சாகமா இருந்துக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீ 1 மணியோட முடியுது, அதான் விடிய போட்டுட்டாரு. என்னத்தான் பண்றாங்கன்னு தெரியல. 4 மணி வரலையும் 7 மணி வரலையும் போட்டு பாவம் அந்த ஜனங்களை பிதிக்கி வலிச்சு என்னதான் நடக்குதுன்னே தெரியல. நல்லா இருக்கும் இல்ல, நான் தப்பா சொல்லல, ஒரு விளையாட்டுக்க சொல்றேன். அதான் ஜனங்க பாவம் சொல்ல வரேன், ஜனங்க பாவம் சொல்ல வரேன். நல்ல ஆவிக்குரிய ரீதியில உற்சாகமா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்ல, அம்மா மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்ல. அது விடிய அம்மே நல்ல இல்லையா அப்படி இப்படின்னு போயிடுவாங்க. மத்தவங்க எல்லாம் அப்படியே தூக்கத்திலே பாதி கதையை கேட்டும் பாதி கதையை கேட்காதும். ஐயா நைட்டு என்ன சொன்னாரு ஆண்டி, நீ கேட்டியா என்ன சொன்னாரு? விடிஞ்சா சீதைக்கு சித்தப்பா ராமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லுவாங்க. அது மாதிரி சொல்லிட்டு போக வேண்டியதான். சரி, நம்ம சம்பவத்துக்கு வருவோம். சோ பழங்கொண்டு ரைட் தைரியமா இருந்தால் நடத்தி கொண்டு போய் நான் உன்னோடு இருப்பேன் என்று கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது 1 நாளாகமம் 22:13 வாசிங்க. மோசேக்கு ஆண்டவர் கற்பிக்கிறார், என்ன சொல்றார்? நீ கவனமா இருந்தால் நீ பாக்கியவானா இருப்பாய், நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு.
நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய கவனமாயிருந்தால் கவனமாயிரு. இப்ப ரெண்டாவது ஆண்டவர் சொல்ற வர்ற காரியம் என்னன்னா, இந்த வருஷத்துல நம்பர் 1 அவர் என்ன பண்ணுவார், நம்மள நடத்திக்கிட்டு போவார். தங்கச்சி படிக்கிறியா, பாப்பா இங்க பாரு, என்னைய பாரு, படிக்கிறியா, கவலைப்படாத, அவர்கிட்ட கொடுத்துரு, அவர் நடத்திட்டு போவார். திருமணம் ஆகலையா, கவலைப்படாதீங்க, தாமதிக்கிறார்னா தாமதம் ஒரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில அது லேட்டா ஆக ஆக அது லேட்டஸ்டா மாற போகுது. அல்லேலூயா. எல்லாரும் உங்களை அற்பமா நினைக்கிறாங்களா, திருமணம் ஆகல, வேலை கிடைக்கல, குடும்பத்தாரே உங்களை ஒரு மாதிரி ஒதுக்குறாங்களா, கவலைப்படாதீங்க, அதே குடும்பத்தாருக்கு மத்தியில கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். விதைக்கிற காலம் இது, அறுக்கிற காலம் வரப்போகிறது, சேர்த்து வைக்கிற காலம் வரப்போகிறது. அதை புரியாதவங்க தான் எல்லாம் ஏளனமா பேசுவாங்க, கேவலமா பேசுவாங்க. காலம் தாமதம் ஒரு நாளும் உங்களை எதுவும், நான் சொன்னேன் போன வாரம், கடந்த கால வாழ்க்கை எதுவும் நம்மளை எதுவும் என்ன பண்ணாது, பாதிக்காதுங்கிற மாதிரி ஒரு காலம் நீங்க தலை நிமிர்ந்து காண்டாமிருகத்துக்கு ஒத்த கொம்ப போல உயர்ந்து நிற்பீங்க. அப்ப இந்த உலகமே உங்களை பார்க்கும். அல்லேலூயா. அதான் சொல்றேன், நான் சேலத்துல ஒரு பாப்பா அனாதை புள்ள, அம்மா அப்பா யாருமே கிடையாது. நான் சொல்றேன், நான் இதான் வருஷத்துல முதல் பிரசங்க, அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க, நேரம் பரவாயில்ல முடிச்சு போயிடுவோம். முதல் அந்த அம்மா அப்பா இல்லாத புள்ள, யாருமே கண்டுக்கிற மாட்டாங்க அந்த சர்ச்சில். பாஸ்டர் தான் ரொம்ப கேர் எடுப்பார், வர்றவங்களாம் ரொம்ப ஏளனமா ரொம்ப பேசுவாங்க. அந்த பிள்ளை கடைசியில எப்படி தெரியுமா கல்யாணம் பண்ணி போச்சு. அந்த மாப்பிள்ளை அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அனைத்து பவுனு அனைத்து சீர்ஜாமல் எல்லாம் கொடுத்து அழைச்சிட்டு. இந்த காலத்துல எப்படி நடக்குமா, நடக்குமா சொல்லுங்க, நடக்குமா? கொடுத்து அழைச்சிட்டு போறாங்க. ஆனா அந்த பிள்ளை நல்லா அழகா இருப்பா, எல்லாம் கொடுத்து அழைச்சிட்டு போய் ராஜா மாதிரி வீட்டுல உட்கார வச்சிருக்கிறான். யாருமே இல்லாது, எல்லாம் அற்பமா நினைச்சாங்க. இன்னைக்கு கர்த்தர் அற்புதமா மாத்திட்டார். அல்லேலூயா. அற்புதமா மாத்திட்டார். சோ பாருங்க, இங்க வசனம் சொல்லுகிறது, அவர் நடத்திக்கிட்டு போறவரு. ரெண்டாவது, நீ கவனமா இருந்தால் நீ பாக்கியவனா இருப்பாய். ரெண்டாவது விஷயம் ஆண்டவர் இந்த வருஷத்துல சொல்றார், நீங்க தீர்க்க தரிசனமா எடுத்துங்க, ஆண்டவர் நம்மளோட பேசுறாருன்னு எடுத்துங்க, நீங்க கவனமா இருங்க, நீங்க பாக்கியவனா இருப்பீங்க. நான் பாக்கியவதி குறித்து நான் போன வருஷத்துல பிரசங்கம் பண்ண, ஆசேர் கோத்திரத்தில் பிறந்த அந்த யாக்கோபுடைய பிள்ளை ஆசேர், அவன் பேரு, ஒரு கோத்திரம் அது. ஆசேர் என்றால் பாக்கியவான் என்ற அர்த்தம். பாக்கியவான், மகிழ்ச்சி. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீ பாக்கியவான், பாக்கியவான், கர்த்தருடைய வேதத்தின் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த பாக்கியவான் யார் தெரியுமா? நீ கவனமா மட்டும் நடந்து பாரு. உன் வாழ்க்கையில, உன் குறிப்பிட்ட எல்லைகளுக்குள்ள, உன் குடும்பத்துக்குள்ள, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில, உன் எல்லைகளுக்குள்ள, உன் கிராமத்துல ரொம்ப கவனமா இருந்து பாருங்க, நீங்க தான் பாக்கியவானா இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் சொல்லப்பட்டிருக்கு, நீ கவனமா இருந்தால் பாக்கியவனா இருப்பாய். எப்படி பாக்கியவனா இருப்பாய்? பலம் கொண்டு தைரியமா இருக்கிறது முக்கியம் இல்லைங்க. எல்லாருக்கும் பலம் இருக்கும், தைரியம் இருக்கும், ஆனா நாம் கவனமா இருக்க வேண்டும். இந்த வருஷத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க எங்க இருந்தாலும் கவனமா இருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை சுத்தி 4 பேர் இருக்காங்களா, அங்க ரொம்ப கவனமா இரு. உன் நண்பர்கள் இருக்கிறாங்களா, உன் வார்த்தையில, உன் நடக்கையில, எல்லாவற்றிலும் கவனமா இரு. நீ பள்ளிக்கூடத்துல இருக்கிறாயா, கவனமா இரு. நீ வேலை செய்யற இடத்துல இருக்கிறாயா, கவனமா இரு. நீ கிராமத்துல இருக்கிறாயா, கவனமா இரு. உன்னை சுத்தி 4 பேர் நிக்கிறாங்களா, கவனமா இரு. உன் சமுதாயத்துல, குடும்பத்துல நீ எங்கேயும் நீ தலை குனிஞ்சு நிக்காதீங்க, ரொம்ப கவனமா இருங்க. நீ கவனமா இருந்து மட்டும் பாருங்க, எல்லா விதத்திலும் நீங்க பாக்கியவனா இருப்பீங்க. யோசேப்பு கவனமா இருந்தான். அவனை தேசத்துக்கே கர்த்தர் அதிபதியா மாற்றினார். கவனமா இருந்தான். ஒரு சின்ன பாவம் விடல. சொப்பனகாரன் கிண்டல் பண்ணான், கேலி பண்ணான், எல்லாரும் அவமானமா பேசினான். அந்த யோசேப்பு தான் கர்த்தர் எந்த ஜனங்களுக்கு முன்னாடி, அதே ஜனங்களுக்கு முன்னாடி அந்த யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். ஒன்ற கவனமா இருந்தான். விபச்சாரம் பாவம் அவனை தேடி வந்தது, விலகி ஓடினான், தண்டனை அனுபவிச்சான், ஆனா அவன் சோர்ந்து போகல. அவன் கவனத்தை அதுல செலுத்தினான். கர்த்தர் அவனை பாக்கியவனாய், அந்த தேசத்துல ஒரு பாக்கியம் உள்ள சந்ததியா, அவன் தான் குடும்பத்தாருக்கு சோறு போடுகிற நிலைமைக்கு கர்த்தர் அவனை உயர்த்தினான். தன் தேசத்துக்கே சாப்பாடு கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தினான். நீங்க கவனமா மட்டும் இருந்து பாருங்க, யோசிப்பை போல கர்த்தர் உங்களை உயர்த்திடுவா. உங்க தொழில கவனமா இருந்து பாருங்க, உங்க படிப்புல கவனமா இருந்து பாருங்க, உங்க பிசினஸ்ல கவனமா இருந்து பாருங்க, நீங்க குடும்பம் நடத்துறதுல கவனமா இருந்து பாருங்க, உங்க புருஷங்கிட்ட பேசும்போது கவனமா இருந்து பாருங்க, உங்க மனைவிட்ட நீங்க பேசும்போது கவனமா இருந்து பாருங்க, உங்க தாய் தகப்பன்ட்ட பேசும்போது கவனமா பேசி பாருங்க, வார்த்தையில, உங்க நடக்கையில, செய்கையில, எல்லாவற்றையும் கவனமா இருந்து பாருங்க. அப்புறம் நீங்க பாக்கியவானா இல்லையான்னு நான் சவால் விட்டு சொல்றேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கவனமா மட்டும் இருங்க, நீங்க தேசத்தை சுதந்திரிக்கலாம். நீங்க கவனமா மட்டும் இருங்க பாருங்க, எல்லாருக்கும் நீங்க புத்தி உள்ள பிள்ளைகளா இருக்கலாம். கவனமா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. 3வது சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமம் 2:3.
தேவன் தம் சிருஷ்டிக்கு உட்படுகிற தம்முடைய கிரியைகளை தம்முடைய கிரியைகளை முடித்த பின்பு, நான் வாக்குத்தத்த வசனத்துல சொன்ன கிரியைகளை முடித்து தீர் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் கைவிடவும் மாட்டார். இப்ப சொல்றாரு பாருங்க இந்த வசனத்துல, ஆதியாகமம் 2:3 அவர் கிரியை செய்து முடித்து ஓய்ந்திருந்தார். அடுத்து சொல்றதுக்கு பாருங்க, ஓய்ந்த உடனே அடுத்தது அங்க என்ன உண்டாயிடுச்சா? பரிசுத்தம் உண்டாயிடுச்சு. என்ன உண்டாயிடுச்சா? இப்ப நான் சொல்லட்டுமா? கடைசியா அது மாத்திரம் சொல்லி முடிக்கிறோம் பாருங்க. நம்மை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்குகிற தேவன் அவர். ஆமா, பரிசுத்தமாக்கி ஆசீர்வதிக்கிறத காட்டிலும் அது ஒரு கான்செப்ட், அது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்க அவர் ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்குறார். ஆமென். இந்த வருஷத்துல கர்த்தர், இந்த 2025 வருஷத்துல அவர் உங்களை நடத்த போகிறார். கவனமா இருந்தீங்கன்னா கர்த்தர் நீங்க ஒரு பாக்கியவனா இருக்க போறீங்க. மூணாவது, உங்களை ஆசீர்வதித்து அதுல ஒரு பரிசுத்தத்தை கர்த்தர் வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் ஆசீர்வாதத்துல, உங்கள் பொருளாதாரத்துல, உங்க உயர்வுல, உங்க குடும்பத்துல, உங்க நடக்கிற காரியத்துல, உங்க பிசினஸ்ல, உங்க வாகனத்துல, எதுலெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறதோ அதுல கர்த்தர் இந்த வருஷத்துல ஒரு பரிசுத்தத்தை வைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் முழுமையை கர்த்தர் வைக்க போகிறார். முடிக்க போகிறேன். ஆண்டவர் சமூகத்துல ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, இந்த வருஷத்தை நீங்க தந்ததற்கு எதற்காக தெரியுமா? இந்த 2025 வருஷம் நீர் எனக்கு கொடுத்தது எதற்காக தெரியுமா? இந்த வாய்ப்பு, இந்த ஜீவனை எனக்கு கொடுத்ததற்கு எதற்காக தெரியுமா? நீங்க என்ன நடத்த போறீங்க, நான் கவனமா இருக்க போகிறேன், என்ன நீங்க ஆசீர்வதித்து பரிசுத்தமா வைக்க போறீங்க. இந்த மூணு தான். சொல்லுங்க. நீங்க என்ன நடத்த போறீங்க, நான் கவனமா இருக்க போறேன், மூன்றாவது நீங்க என்னை ஆசீர்வதிக்க போறீங்க. இந்த மூன்று விஷயத்தை மாத்திரம் நீங்க உங்க மனசுக்குள்ளே வச்சுக்கீங்க. மனசுக்குள்ளே அப்படியே நீங்க வச்சுக்கிட்டு நீங்க உங்க வாழ்க்கையை மட்டும் நடத்தி பாருங்க. ஆண்டவரே, நான் நடந்து போகிறத காட்டிலும் நீங்க என்ன நடத்துங்க. நான் முன்னாடி போறத காட்டிலும் நீங்க எனக்கு முன்னாடி போங்க. நான் என் குடும்பத்துல நடக்கிற சில முடிவுகள் எடுக்கிறத காட்டிலும் நீங்க எனக்கு முன்னாடி நின்று பாருங்கன்னு சொல்லி பாருங்க. அதுல ஒரு கவனத்தை வச்சு பாருங்க. அதுல ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைப்பார். கன்க்ளூஷன் முடிச்சிட்டேன்னா, அவர் முன்னாடி நடந்து எல்லாத்தையும் நடத்திட்டாருன்னா அதுல ஒரு கவனத்தை மாத்திரம் நீங்க செலுத்திட்டீங்கன்னா அதுல ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இந்த வருஷத்துல அவர் நடத்துவார். ஜெபம் பண்ணி முடிப்போமா? ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீ பேசுற வார்த்தை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுற வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இதை நாங்க கன்ஃபர்ஸ் பண்ணுகிற ஆண்டவர், அறிக்கை செய்கிற ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீங்க எங்களை நடத்துங்க ஆண்டவரே. நீங்க எங்களை நடத்துங்க ஆண்டவரே. வா தகப்பனே, நீங்க எங்களை நடத்துங்க. இந்த புதிய வருஷத்துல நான் வந்திருக்கிறேன். இந்த ஆண்டு நீங்க என்ன நடத்துங்க. அதுல மட்டும் நான் கவனமா இருந்துட்டேனா இந்த உலகம் என்ன நடத்தக்கூடாது, இந்த மாம்சம் என்னை நடத்தக்கூடாது, உலகத்தின் நிச்சயம் என்னை நடத்தக்கூடாது, கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை என்னை நடத்தக்கூடாது. நீங்க என்ன நடத்துங்க. அதுல மட்டும் நான் கவனத்தை செலுத்துறேன் ஆண்டவரே. எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க வச்சிருக்கீங்க அப்பா. என் குடும்பத்தின் மேல ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கீங்க ஆண்டவரே. என் பிள்ளைகள் மேல ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கீங்க ஆண்டவரே. என் வாலிபத்துல ஆசீர்வாதத்தை வச்சிருக்கீங்க ஆண்டவரே. என் பேர பிள்ளைகள் மேல ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கீங்க ஆண்டவரே. இதை பார்க்கிற அன்பான கற்பனை பிள்ளைகளை, இதை சத்தத்தை கேட்கிற அன்பான கற்பனை பிள்ளைகளை, இந்த வார்த்தை நீங்க கவனமா மட்டும் இருந்து பாருங்க. அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பாருங்க உங்க வாழ்க்கைய. அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கிறவர் எப்படி தெரியுமா செய்வார்? அவர் பரிசுத்தப்படுத்துகிறவர். உங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர். அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர். அப்பா, இந்த வருஷத்தை நாங்கள் காண்பிருக்கிறோம். இந்த வருஷத்தை நாங்கள் காண்பிருக்கிற நாடோடு எத்தனையோ பேர் இந்த நேரத்தில் தூங்கிட்டு இருக்கிறார். எத்தனையோ பேர் ஆட்டை அடிச்சுட்டு இருக்கிறார். எத்தனையோ பேர் பயம் வேற விதங்கள்ல புத்தாண்டை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனா நாங்க உங்க கருத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். எங்க கருத்து உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறாங்க. எங்க கருத்தை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறாங்க. இந்த நேராலையில பார்க்கிற அன்பு கத்துடைய பிள்ளைகளை, இந்த வருஷம் நீங்க ஆண்டோட கருத்துல ஒப்பு கொடுத்து பாருங்க. அவர் உங்களை நடத்தட்டும். நீங்க கவனமா மட்டும் இந்த வருஷத்துல இருந்து பாருங்க. இத்தனை வருஷம் நான் கவனமா இல்லையே, என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேனே. இத்தனை ஆண்டுகள் என் வாழ்க்கை நான் கவனத்தை செலுத்த முடியாத வரைக்கும் என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேன் ஆண்டவரே. இந்த வருஷமாக நான் பாக்கியவான் என்று பேர் எடுக்கட்டும். எனக்கு அப்பேற்பட்ட புத்திர பாக்கியத்தை தாங்காட்டுவரேன். அப்பேற்பட்ட
பாக்கியத்தை தாங்க ஆண்டவரே. எங்க சபையில எத்தனையோ தடைகள் இருக்குது, திருமணமாகாத பிள்ளைகள் இருக்கிறாங்க, வேலை கிடைக்காத பிள்ளைகள் இருக்கிறாங்க ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே வியாதியோடு பலவீனத்தோடு போராட்டத்தோடு போராடிட்டு இருக்கிறாங்க. இந்த வருஷம் அப்படி இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால எல்லாம் மாறட்டும், எல்லாம் மாறட்டும், எல்லாம் மாறட்டும். உங்களுடைய அதிகாரத்தின் பேரில் கட்டளை இடுகிறேன். எல்லாம் இயேசுவின் நாமத்துல மாறுவதாக, மாறுவதாக, எல்லாம் மாறுவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்துல போடுகிறேன். ஆசீர்வதி பாதுகாத்து இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். God bless you.